என்ன கேம் பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நமஸ்காரம் நண்பர்களே. ஸோ கோகுல்.3GP சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த வந்து நம்ம செஸ் காம்படிஷன் தான் நடத்த போகிறோம். கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, PS5, PS4 அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் கூஃபி ஜென்னு ஒருத்தன் வந்து நல்லா வைரல் பண்ணி விட்டான் செஸ்ஸை ஆட தெரிஞ்சவங்க, ஆட தெரியாதவங்க எல்லாரும் இப்போ வந்து chess.com போயிட்டு செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதையே நம்ம வந்து என் கான்செப்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூஃபி ஜெயினுக்காக செஸ் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். என் சிஷ்யங்க எல்லாருமே வந்து கூஃபி ஜெயினுக்கு சவால் விடுறோம். ஸோ கூஃபி ஜெயின் முடிஞ்சா என் பசங்க என்னை தொட்டுப்பாரு, ஜெயிச்சுப்பாரு. மக்களே எல்லாரும் வந்து கூஃபி ஜெயினை டாக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஸ்பேம் பண்ணி விடுங்க. கூஃபி ஜெயினுக்கும் எனக்கும் இல்லைனா நம்ம பாய்ஸ் யார் கூடயாவது மேட்சை போடுறோம், கூஃபி ஜெயினை அலற விடுறோம். ஓகே, தோக்குறவங்க எல்லாரும் வந்து ஒரு டான்ஸ் ஆட விட போகிறோம் கூஃபி ஜெயின் ஸ்டைல்லையே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நிதிஷுக்கும் தினேஷுக்கும். ஸோ இப்போ தினேஷும் நிதிஷும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு கடைசியில் ஃபைனலாக யார் இந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா, கமான் போகலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. கிராண்ட் மாஸ்டர் இதாக்கே கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட்ரா இது, ஓகேவா? ஆட தெரியுமா உங்களுக்கு? ப்ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்களும் தான் இருக்கீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? செஸ் விளையாடுறதுக்கு. ஐயா உள்ள வச்சுக்கிறேன். சரி சரி, இல்லை அது ஏதோ ஸ்ட்ராட்டஜியோன்னு நினச்சேன்டா உள்ள வச்சுக்கிறது. இப்போ யாரோட சிச்சுவேஷன் வேர்ஸாக இருக்கு? நான் தான். யார் பெட்டர் பொசிஷனில் இருக்கா? ஆமாம், ரெண்டுமே நீ தான்ற. நான் தான் வேர்ஸ்டாக இருக்கேன், அவன் தான் பெட்டராக இருக்கான். பிளேயர் தான் அவன். எத்தனை மூடா நான் பண்ணேன்? ஐயோ 50 மூவ் பண்ணுமா? இன்னும் டபுள் குயின் வச்சுக்கலாம். குயின் அங்கே இன்னொரு குயின் இருக்கு. யார் ஜெயிச்சா? டேய் உன் போடுற சைலண்டாக ஜெயிக்கிறான்டா. ஜெயிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஏய் பாட்டை போடுறா, ஒழுங்கா ஆடுறா. என்ன அதுல பாரு ரஜினி எப்படி ஆடுவாரு. சரி ஆடு. Regini. சரி ஆடு ஆடு. ஏய் இதையே ஆடு. ஏய் ஸ்டெப் போடுறா. நடக்கிறதை தவிர்த்து வேற ஸ்டெப் போடு. ஆடு 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 20 செகண்டுக்கு ஆடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியா? Daga tabi, nakar bataw for diga. Super talaga. ஏய் பரவாயில்ல, சூப்பர் சூப்பர்ரா. ஆமா, இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஆடுவோம் பாரு, ஒரு ஆட்டம் இருக்கு. லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? வந்து இப்போ செகண்ட் மேட்ச் ஆட போகிறோம் அப்பா பையன் கூட. ஸோ கைஸ் செகண்ட் கேம் வந்து எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஏய் வாங்கடா டேய், உட்கார் உன்ன சொன்னேன். அந்த டப்பா எடுத்து வந்து அடிச்சாதானே டப்பா இருக்கா? இதுலயே கைட்ட முடியல. இது டப்பா தட்டு டைமர் தட்டு வாங்கலாம். ராஜாக்கு செக். ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்? ராணி பேரு இந்த பாக்ஸ்ல இருந்து இதே மாதிரி கூட மாட்டான், சிரிக்கிறான் பாரு. அதுதான் ஆக்சுவலா மேட்சே ஒரு மாதிரி திருப்பலாம். அப்படி திருப்புறது சைடுல அட்டாக் பண்றீங்க. எதுவுமே இல்லை, வெறும் ஊக்கு வச்சு ஆடுறது கஷ்டம். போடு விட்டுரு விட்டுரு. ராணி இதெல்லாம் விட்டபோது எங்க போச்சு? நானா விட்டேன் ஒரே. ஆமா நீ தான் சொன்ன. பரவாயில்ல போட்டுவோம். சரி உதர்த்திக்கு வைடா யானைக்கு முன்னாடி. இருடா யோசிக்க விடுறா. நிக்க வர மாட்டேங்குது. டேய் எனக்கு ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன்ற ஃபீலிங் இருக்க விடுங்கடா. இப்போ கூட நீ ஜெயிக்கல. ரொம்ப நேரம் போர் அடி.
நீ எவ்வளவு நேரம் கை எதுவுமே சொல்லுங்க யாரு நான் சொல்லவே இல்லை. முன்னாடி இருக்கிறத என்ன மறைக்கிறீங்க? பின்னாடி அங்க வந்து எவ்வளவு பண்ணிருக்காரு. வாக்கு வரல டோர்னமெண்ட்லயே வரல. 3 காயின் யாரும் இப்ப இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லல. அவங்க 2 பேரும் ராசாப்பும் பையனுக்கும் நடந்த போட்டியில பையன் ஜெயிச்சிட்டான். ஸோ வாழ்த்துக்கள், பாலாஜி ஜெயிச்சிட்டான். ஸோ இப்போ பாலாஜி உன்னோட ஆசைக்கு இணுங்க என்ன பாட்டு வேணுமோ சொன்னீங்கன்னா அங்கிள் ஆடுவார். டியூட்ல வருமே. தலைவரே இடைச்ச இது வந்து சும்மா கிளாப் பண்ணுங்க. கைஸ் இப்போ இருக்கிறதுல மாசான கேம் இப்பதான் ஆட போறோம். எனக்கும் மஹிக்கும் வந்து ஒரு அடுத்த ரவுண்டு. எனக்கு சுமாரா ஆட தெரியும், அவன் ஆட தெரியும். சுமாரெல்லாம் அடுத்து நான் உனக்கே நேட்டா கத்துக்கிட்டேன். பண்ணா நான் வந்து ராஜாவே ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டு ராஜா எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பேன். எல்லா காயினும் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கதையாகுது இது. ஒன்றும் இல்லை, நான் வந்து கூஃபிஜனோட சில ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அப்படியே ஒரு 4 மூவ்ல வந்து அப்படியே செக்மேட் பண்ணலாமா, அதுக்கெல்லாம் அந்த டிராப்புக்கெல்லாம் நிறைய பார்ப்போம். நீ பார்த்தேன். சரி ஓகே ஆரம்பிக்கலாமா? என்ன அவ்வளவுதான் இப்பவே டிராப் பண்ணிட்டியா? ஒரு கிராண்ட் மாஸ்டரே தோக்கு போறாரா? தெரியல, நான் நல்லா ஆடுறேன்னா நான் எதாவது காயின் எங்க மூவ் ஆகும்னு பார்த்து தான் இல்ல மை குயினை விட்டது பெரிய பிளண்டர். எத்தனை ஏன் அவ்வளவு யோசிக்கிற? செக்மேட். இதுதான் யோசிக்க, அவன் ஏதோ ஸ்டேட் மேட்டோ ஏதோ தான் சொன்னான். கைஸ் ஐயோ யாரவே கைஸ் மஜா பண்ணியாச்சு. இப்ப வந்து மஹின் தான் ஆடுவான். கமான் என்ன மை? கோகுல் என்னென்னவோ பண்றேன், காயின் என்னென்னவோ பண்ணுவான். அதே ஏதோ மேட்ச் ஆயிடுச்சு. அதை திட்டமிட்டு செஞ்சது இல்ல. இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங். ஐயோ மை ஆடுறான்னு நினைச்சாலே செமையா இருக்கு. ஏய் நல்லா தான் இருக்கு ஆடுறா. நல்லா இருக்குடா. டேய் நல்லா இருக்குடா டேய். அதருது உன் குத்தம். அதருது என் குத்தம். டேய் சாரி கட்டினா செமையா இருக்கு சத்தியமா. லீக் மேட்சோட இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இதுதான். ஏன்னா வந்து ஒரு பக்கம் ப்ரோ இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து லைட்டா பிக்ஸ் பண்ணினா எனர்ஜி ஏத்துப்பேன். ஆனா டான்ஸ் ஆடுறோம் பாயினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படி கொடு நெவர் வச்சிரா ஆன்டிஸ் இங்கி அனே கும்ஸ்டாடா டம் சுறுசுறு போறீங்க. அப்படி இல்ல, ராஜாக்கு செக் இருக்கும்போது இல்ல ஆர்ஸ் அடிக்கும். ஆர்ஸ் அத மூவ் பண்ணா ஆர்ஸ் அடிச்சிரும். எப்படி வைப்ப? ஆல்ரெடி செக்ல தான் இருக்கு. செக்ல இருக்கு. செக் மேட்ரா தண்ணி அவதான். அவுட்டா புள்ளை போச்சுனா கேம். गाइस நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச செக்ல ஆட்ல என்ன பண்ணுதா மூவ் பண்ணிடா. டபுள் செக். சி கை கொடு மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல தான் ஆடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ டான்ஸ் ஆடுவான். டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் நிதிஷ்க்கும் செமி ஃபைனல்ஸ் 1 இருக்கு. அப்புறம் செமி ஃபைனல் 2 வந்து பாலாஜிக்கும் ஆன்டிக்கும். இன்னைக்கு அப்பாவோட ஆடுற, அம்மாவோட ஆடுற. ஆமா நான் ஒரு ஏடா கூட பாட்டு நீ பாடுவான். ஆடுறா
என்னடா பாக்ஸிங்ல வருது நடுவுல. ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? சின்ன பிரச்சனை தான். பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன். பீட தெரியாம விட்டேன். ஒத்துக்கிறேன். செமிஃபைனல் சோத்துறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடணும். எக்ஸ்பிளைன் பண்ணி டான்ஸ் ஆடு. திருப்பி போடு. அங்கிள் அந்த லைன் என்ன புரியுதுன்னு நீங்க சொல்லணும். வரும் பாரு. என்ன 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 ஆனா அம்மா வீட்டு பஸ்ல இருக்கு. வாங்கிடா டைம் அவுட். 27 செகண்டா? நைஸ் மேட்ச். வந்து பாலாஜிக்கும் நிதிஷுக்கும் செக்கு 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 என்ன நடக்குது என்னன்னே தெரியல. ஏய் இவன் மட்டும் அப்புறம் 9:20 டப்பு 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 டப்புன்னு அடிக்குதுடா மூவ் பண்ணும்போது. அவ்வளோ யோசிக்கிறாராமா. ஆக்சுவலாக ராணி எப்பயோ போயிருக்க வேண்டியது. எப்படி ஃபைனல்ஸ் ரொம்ப தீவிரமாக விளையாடிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைமிங்கில் வந்து பாலாஜி தான் பின்னோக்கி இருக்கான். 7 மினிட்ஸ். நிதிஷுக்கு வந்து 9 மினிட்ஸ் இருக்குது. நன்றி. ஓகே தங்க காசு பிடிங்க தம்பி. நடனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டாக்ஸ் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயிக்கணும். எதுக்கு அப்ப அவ்வளவு தூரம் வந்து தோக்கறதுக்கு என்ன? எதுக்கு வந்து என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்காங்க. வந்தனா வந்தனா ஏ ஓ ஆ
கணபதி கச்சேரி அதாடி. இன்னும் கஷ்டம்டா. சூப்பரா இரு போடு. பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கேட்ட மாதிரி அவருக்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. பாய்.